ஏண்டா இந்த படத்துக்காடா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க? ராயன் படத்தை தியேட்டர்ல பார்க்க முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன். பட் அது எந்த அளவுக்கு நல்ல விஷயம்ன்றது இப்பதான் புரிஞ்சது. ஏன்னா இந்த படம் வந்ததுல இருந்தே ஏகப்பட்ட ஹைப், ஓவர் பில்டப். தனுஷ்னாஸ் டைரக்டர் அப்படி, தனுஷ்னாவோட ரைட்டிங் இப்படி, ஆஹா ஓஹோ. ஆனா இப்போ ஓடிடில அமேசான் பிரைம்ல இந்த படத்தை பாக்குறப்போ இவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு இந்த படத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி ரைட்டிங்ல பெருசா ஒண்ணுமே இல்ல. படத்துல ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் பேக் போன் ஆஃப் த மூவி பிரிச்சுட்டாரு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். பட் அது மட்டுமே ஒரு படத்துக்கு போதுமா? கதையே இல்லனாலும் வெறும் ஸ்கிரீன் பிளே வச்சு கூட ஒரு படத்தை எங்கேஜிங்கா கொடுத்துற முடியும். பட் ஸ்கிரீன் பிளேலையும் சொதப்பி வச்சிருக்காங்க, எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல. படம் முழுக்க தேவையில்லாத ஆக்ஷன் சீக்வன்ஸ். என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க அப்படியே விட்டுருங்க. இல்ல எனக்கு வயலன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமேசான் பிரைம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஒரு படம் சுமாரா இருக்கு அப்படின்னா அதை நம்ம சுமாரா இருக்கு அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போதான் சினிமாவோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இல்லாம இந்த மாதிரி ஆவரேஜான படத்துக்குலாம் நம்ம ஓவர் ஹைப் கொடுத்துட்டு இருந்தோம்னா அது தமிழ் சினிமாவை இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் எடுத்துட்டு போகும்.